கடவுளை நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட போகிறது இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு மனுஷன் பலவிதமான சோதனைகளை வைக்கத்தான் முடியும், ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, 56வது சங்கீதத்தின் 11வது வசனத்திலே, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் பயப்படுறது, தேவன் என்னை பார்த்து கொள்வார். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயம்ன்றது எப்போதும் வந்துட்டே இருக்கும். காலையில் எழுந்தா இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்ற பயம், இன்னைக்கு எப்படி இந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோன்ற ஒரு பயம், அதுக்கு பிறகு கிளம்பி போகும்போது வண்டி வாகனத்தை ஓட்டும்போது பயம், ஆஃபீஸ்க்கு போன பிறகு ஆஃபீஸில் நடக்கிறத குறித்து காரியங்களுக்கு பயம், பலவீனப்பட்டு போகும்போது இந்த பலவீனம் எனக்கு சுகவீனம் வந்திருக்கு, எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு, இந்த வியாதியிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்றது குறித்தான பயம். இப்படி பயத்திலேயே வாழக்கூடிய நம்ம சூழ்நிலையில் இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். கடவுளை நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட போகிறது இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு மனுஷன் பலவிதமான சோதனைகளை வைக்கத்தான் முடியும், ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார், எனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், நான் பயப்பட போகிறதில்லை என்று. ஒரு முறை மோசமான வானிலையில் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் நேர்ந்தது. அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரம் போனோமே இன்னும் டர்புலன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. குழுக்களும் அப்படியே குலுங்கி இருக்கும்போது பைலட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஃப்ளைட்டு ரொம்ப டர்புலன்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது, வானிலை மோசமாக இருக்குது, நீங்கள் எல்லாம் பெல்ட் போட்டுக்கோங்க, ஃபாஸ்டன் பண்ணிக்கோங்க, சீட் பெல்ட்டை கழட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் பயந்து போய் அப்படியே அவங்கவுங்க தேவனை நோக்கி ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பையன் மாத்திரம் ஜாலியாக பாடிட்டே வரான். அப்போது பக்கத்தில் உட்காந்து இருக்க பேசஞ்சர் கேட்டாராம், தம்பி உனக்கு பயமாகவே இல்லையா, இவ்வளோ குலுங்குது அழுங்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் சொன்னானா, ஓட்டுகிறது எங்கள் அப்பா பைலட்டு, அவர் தான் ஓட்டிகிட்ருக்காரு, அதனால் அவர் சொன்னார் நான் இன்றைக்கி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக இந்த டைமில் சேர்த்துருவேன்னு சொல்லி, அதனால் எங்கள் அப்பா சொன்னதை செய்வார், அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, இது ஒரு நிகழ்வாக இருந்தாலும், ஆனால் உண்மையான நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்டுகின்றவர் தேவனாக இருக்கின்றார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அப்போது இனிமேல் பயந்து 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 நான் சாக போகிறதில்லை, நான் பயந்து 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 நான் தேவனுக்கு பயந்து உயிர் வாழப் போகின்றேன் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியோடு கூட சமாதானத்தோடு கூட, வியாதி என்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் பயப்பட போகிறதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை துவங்குவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலே என்னோடு கூட இணைந்து இந்த காட் மார்னிங்கை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எந்த காரியத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறார்களோ அந்த பயத்தை அவர்களை விட்டு விலக்கி நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இந்த காலையிலே அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.